இது என்னடா கங்குவா படத்துக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாரி ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு பின்னடைவு மாதிரி ஒரு சம்பவம். இது என்னன்னா, இப்போ அமரன் திரைப்படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஓடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். தமிழ் சினிமாவுக்கும் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்காய்ங்க. 2, 3 ஸ்டேட்லயும் நல்லா ஓடுது. ஓவர்சீஸ்லயும் படம் நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறது சந்தோஷமான சம்பவம் தான். ஆனா, ரொம்ப பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட கங்குவா திரைப்படத்துக்கான தியேட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக குடுக்கப்பட்டது. ஆனா, தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும் 50% தான் தியேட்டர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். அது என்ன பண்றது? அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு படம் நல்லா ஓடிட்டு இருக்கும்போது தியேட்டர் ஓனர்ஸும் படத்த தூக்க மாட்டாய்ங்க. பட் ஆனா, இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு வையுங்களேன். படம் நல்லா போயிட்டுருக்கும்போது, ஆல்ரெடி அமரன் படம் பார்த்தவங்க எல்லாமே அப்படியே அந்த படத்த வந்து பார்த்து முடிச்ச உடனே அப்படியே டவுன் ஆயிட்டு மறுபடியும் பிக்கப் ஆவறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா, அதுக்கப்புறம் படங்கள் ரொம்ப கம்மி தான். கங்குவா திரைப்படத்துக்கு அப்புறமேட்டு கிட்டத்தட்ட 10, 15 நாளைக்கு வந்து வேற படமே இல்ல. புஷ்பா வரைக்கும் படமே இல்ல. 15 நாள் வந்து படம் பயங்கரமா ஓடணும். ஸோ, அந்த 15 நாளுமே அமரன் படம் தியேட்டர்ல ஓடுச்சுன்னா தான் கொஞ்சம் இஷ்யூ. இதுல இன்னொரு வருத்தமான சம்பவம் என்னன்னா, அமரன் திரைப்படத்துடைய அந்த Netflixல வந்து படம் ரிலீஸ் ஆகுறதையும் 1 வாரம் தள்ளி போட்டாய்ங்க. ஸோ, அப்ப இன்னும் 1 வாரம் எக்ஸ்ட்ரா ஓடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கனால, கங்குவாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தியேட்டர் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. இதுதான் கொஞ்சம் விஷயமேன்னு வையுங்களேன். ஏன்னா பட்ஜெட் பெருசா போட்டிருக்காய்ங்க. நெறைய உழைப்ப போட்டிருக்காய்ங்க. எல்லா இண்டஸ்ட்ரிலயும் போயிட்டு வந்து ப்ரமோட் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணதுனால வந்து அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமா வந்து இருக்கு. பெரிய அளவுக்கு பட்ஜெட் போட்டிருக்கனால நெறைய கலெக்ஷன் வரணும். டபுளா வச்சு எடுக்கணும். அப்படிங்கிற ஐடியா இருக்கு. அதுக்காக நெறைய உழைப்புல போட்டுருக்காய்ங்க. பட் ஆனா அது நடக்கிறதுக்கான சில விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் இருக்கு. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, அத விட கொடுமையானதுன்னா, 12ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் வந்து மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. நேத்து வந்து சென்னையில மழை பெய்ய ஆரம்பிச்சுருச்சு. இப்ப 14ஆம் தேதியும் 14ஆம் தேதி வந்து மழை கொஞ்சம் அதிகமா போச்சு அப்படின்னா, 2, 3 நாட்களுக்கு மழை இருந்துச்சு அப்படின்னா, அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் டவுன்ஃபாலான விஷயங்கள் கொண்டு கொண்டு போய் சேர்த்தோம். இது நெகட்டிவான விஷயம் கிடையாது. இது வந்து ஃபேக்ட். பட் ஆனா, படம் நல்லா இருந்துச்சுன்னா, பிக்கப் ஆயி வரும். ஒரு 2 நாளுக்கு 3 நாட்கள் வரைக்குமே கொஞ்சம் ரசிகர்கள் இருக்காங்கல்ல, இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் ரொம்ப பெருசா நெனச்சிட்டு இருக்க ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்கும். பட் ஆனா, படம் நல்லா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அடுத்த ஸ்டேஜ் ஒரு 2, 3 நாட்களுக்கு அப்புறமேட்டு பிக்கப் ஆயி படம் நல்லபடியா ஓடும். அதுல மாற்று கருத்து கிடையாது. தமிழ் சினிமா ரொம்ப அற்புதமான இடத்துக்குள்ள ஒரு காலத்துல இருந்துச்சு. 10 படங்கள் வந்து ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனாலும் 10 படங்களுமே ஓடும். ஒரு படம் பார்த்து முடிச்சா அடுத்த படத்த அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த படம் அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லி. ஏன்னா படங்கள் அத்தன நாட்கள் ஓடுச்சு. இப்ப அப்படி கிடையாது. படங்கள் ரொம்ப நாட்களுக்கு ஓடுவதில்ல. ஒரு 20, 25 நாட்கள் படம் ஓடுனாலே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா பல்க் ரிலீஸ். ஆனா ஒரு எனக்கு என்ன ரொம்ப வருத்தமான விஷயம்னா, எனக்கு பர்சனலா தோன்ற விஷயம்னா, தமிழ் சினிமாவுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு படத்துக்குமே கிடைக்காத மிக அதிகமான ஸ்கிரீன்ஸ் வந்து இந்த படத்துக்கு தான் கிடைச்சது. யுஎஸ்ல. ஒரு 1000 ஸ்க்ரீனுக்கு மேல இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குடுக்குறாங்க. ஒரு தமிழ் படத்துக்கு அதிகமா இப்ப தான் குடுக்குறாங்க. ஹிந்தியில வந்து பார்த்தீங்கன்னா, 8 வாரம் கழிச்சு வந்து ஓடிடில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து அக்ரீமெண்ட் போட்டுட்டு, ஹிந்தியில வந்து பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகுது. எல்லா மல்டிப்ளெக்ஸ்லயும் வந்து ரிலீஸ் ஆகுது. அ ஐமேக்ஸ் தான் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு போல இருக்கு. ஐமேக்ஸ்ல என்ன ஆயிருச்சுன்னா, ஐமேக்ஸ்ல வந்து கிளாடியேட்டர் படம் வர்றதுனால, கிளாடியேட்டர் படத்துக்காக ஐமேக்ஸ் வந்து கொஞ்சம் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால அது ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் கொஞ்சம் கம்மியாகும். ஆனா, ஓவர்சீஸ்ல நெறைய ஸ்க்ரீன்ல வந்து ரிலீஸ் ஆகப்போது. அதில மாற்று கருத்து கிடையாது. நார்த் இந்தியால மட்டும் படம் பிக்கப் ஆச்சுன்னா, ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து ஓடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இது மாரிலாம் விஷயங்கள் இருக்கு. அதனால முதல் 2, 3 நாட்கள் வந்து ஒரு மழை பெஞ்சாலோ, இல்ல மழை பெஞ்சதுனா மட்டும் கொஞ்சம் கலெக்ஷன் வந்து கொஞ்சம் டவுன் ஆவறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கு. மத்தபடி படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒண்ணும் குறையல. அது என்னன்னா, ஸ்க்ரீன்ஸ் கம்மியா இருக்கனால கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியா வரும் முதல் நாள். அதனால வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப தொய்வடையக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். ஒருவேள அந்த மாரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா, அந்த மாரி சூழ்நிலை வந்துச்சுன்னா. நம்ம ஏதாவது ஒரு ஃபேக்ட்ட சொல்றோம்னா, அந்த ஃபேக்ட்ட முதல்ல வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு நான் வந்து சொல்ல விரும்புறேன். நெகட்டிவா பேசுறேன்னு நெனச்சுக்காதீங்க. எந்த திரைப்படம் வந்திருந்தாலும் சரி, இப்ப வேட்டையன் திரைப்படம் வரும்போது 3 நாட்கள் மழை பெஞ்சது. ஸோ, அதையும் தாண்டி தான் படம் ஓடுது. ஸோ, மழை பெய்யும்போது மக்கள் வர முடியாதுன்னா, வர முடியாது. ஆனா 2 நாளுக்கு அப்புறமேட்டு வரதான் போறாங்க. ஏன்னா படம் நல்லா இருக்குங்கிற டாக் வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா வந்து மக்கள் வரதான் போறாங்க. அதுல எந்த ஒரு எப்படி சொல்றது? டீவியேட்டும் கிடையாது. எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுன்னு வைங்களேன். ஸோ, படத்த வந்து ஏன்னா இந்த படம் வந்து இப்போ ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அமரன் திரைப்படம் வந்து இவ்வளோ பெருசா ஓடும்ன்னு சொல்லி வந்து சிவகார்த்திகேயன் கூட நினைச்சிருக்க மாட்டாரு. யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. ஸோ, ஒரு 10 நாள் ஓடும். அப்புறம் அப்படியே டவுன் ஆகி நிக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. பார்த்தா 10 நாட்களுக்கு அப்புறமும் படம் ஓடிட்டு இருக்குது. ஸோ, அது சிவகார்த்திகேயனுக்கான நேரம் நல்லா இருக்குதுன்னு கூட நம்ம நினைச்சுக்கலாம். வேற எதுவுமே சொல்ல முடியாது. மக்களுடைய ரசனைய நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன் ரசிக்கிறாங்கன்னு நம்ம கேட்கவும் முடியாது. ஸோ, இந்த திரைப்படம் நல்லா இருந்துச்சுன்னா, இதையும் ரசிப்பாங்க, இதையும் கொண்டாடுவாங்க. ஸோ, நம்ம கலெக்ஷன் ரீதியா படத்த வந்து பார்க்கிறத செகண்டரியா வச்சுக்கிட்டு, படம் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த தான் ப்ரமோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போணும் அப்படிங்கிறது தான் நான் இப்போதைக்கு நினைக்கிற விஷயம். நான் இத பார்க்கும்போது. எனக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது.
ஸோ இதை நான் நெகட்டிவாக சொல்கிறேன் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கனால அது உங்களுடைய பிரச்சனை. நான் எதாவது தப்பாக சொல்கிறேன்னா நீங்கள் போய் வெதர்மேன் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள், இல்லை வந்து நீங்கள் நியூஸ் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். 12லேருந்து 17 வரைக்கும் மழை சொல்லியிருக்காங்க. நேற்று நைட்லேருந்து சென்னையில் மழை பெய்யுது, நான் சென்னையில் தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். அதனால சூழ்நிலை எப்படி இருக்குது? 14ஆம் தேதி மழை பெய்யலைன்னா ஃபஸ்ட் டே நல்ல கலெக்ஷன் வந்துடும். அப்படி வந்து மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் டவுன் ஆகும். ஆனால் வந்து படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லபடியாக பிக்கப் ஆகி போகும். ஸோ அதுக்காக மனநிலையை உருவாக்கிங்க. ஸோ எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் ஆன்லைனில் புலம்பிட்டு கிடந்தாங்க. ஸோ அதெல்லாம் புலம்பாதீங்க. படத்தை வந்து கொண்டாடுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் 3D படம் தமிழில் வேறு வருது. ஸோ அதனால் அந்த படத்தை வந்து 3Dயில் பார்க்கறதுக்காக வந்து ஆடியன்ஸ் வருவாங்க. அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. 3Dயில் என்னென்னா ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் வந்து ₹30 அதிகமாக வந்து வருமா, அது வந்து டேக்ஸபிள் இல்லாமல் வெறும் ₹30 எக்ஸ்ட்ராவே வந்து டிக்கெட் ரேட்டில் அதிகமாக வரும். 2.0 படத்துக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் கொடுத்துச்சு. ஸோ அது மாதிரி கங்குவாக்கு அதுவும் ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவான இம்பேக்ட் தான். ஸோ இனிஷியலாக பூஸ்டப் ஆகிறதுக்கான டைம் வந்து எடுத்துக்குது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு படம் நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஆடியன்ஸு அதே மாதிரி வந்து ஆன்லைனில் இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே அதை கொண்டாடுறதுக்கு உண்டான மனநிலையை மட்டும் வச்சுக்கங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன சொல்கிறது? எனக்கு தோணுன விஷயத்த நான் சொல்கிறேன். இதுதான் இங்கே இருக்கிற இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். படம் வரட்டும், பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு படம் எப்படி இருக்குங்கிற விஷயத்த நம்ம மறுபடியும் பேசலாம். படம் வந்து எப்படி இருக்கலாம்? இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து டீகோடிங்லாம் பண்ணோம். ஸோ படத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் ப்ரிவ்யூன்னு ஒன்று போடுவோம்ல. ஏன்னா இப்போ இன்னும் 2 நாள் தான் இருக்க படம் அப்படிங்கிறனால நாளைக்கு படத்துடைய ப்ரிவ்யூ நம்ம இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த மட்டும் நாளைக்கு பேச முடியும். அதுக்கப்புறமேட்டு ரிவ்யூவில் ரொம்ப டீட்டெயிலாக படம் பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெளிவாக பேசிக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி தாராளமாக கமெண்ட்டில் போடலாம். நம்ம நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் சினிமா. இதில் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். பாகுபலி படத்து கூட கம்பேர் பண்ணி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. பாகுபலி படத்து கூட கம்பேர் பண்ணுறது ஏன் இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த படம் இப்படி ஓடிச்சா அப்படி ஓடிச்சாலாம் கேட்குறாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பாகுபலி மாதிரியான ஒரு புது முயற்சியை பெரிய பட்ஜெட் முயற்சி எடுக்கும்போது அந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்து உதவி பண்ணாங்க. ஏன் இந்த படத்துக்கு வந்து உதவி பண்ணல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இதில் என்ன விஷயம்னா, ப்ரொடியூசர்ஸும் அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டரு ஒரு படத்துடைய ஆக்டர் வந்து அவங்களே பெரிய கான்ஃபிடண்ட்டாக இருக்கும்போது மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்க தான் எல்லா விஷயங்களும் அதிகமாக கான்ஃபிடண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது பொதுமக்களும் ஃபேன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக சப்போர்ட் பண்ணுற இடத்துக்குள்ளே போக மாட்டாங்க. ப்ளஸ் தமிழ் சினிமாவுக்குள்ளே இருக்கிற எல்லா ரசிகர்களுக்குள்ளேயுமே ரசிகர் சண்டைகள் அப்படிங்கிறது ஆன்லைனுக்குள்ளே நிறைய இருக்குது. களத்துக்குள்ளே என்ன இருக்குது ஏதுங்கிறது அடுத்த பக்கம். ஆன்லைனுக்குள்ளே வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு படத்துடைய வெற்றி இன்னொரு படத்துடைய வெற்றி கூட கம்பேர் பண்ணி சண்டைகள் நடந்துட்டு இருக்குது. நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டாலும் அதே தான். நான் வந்து வேட்டையின் படத்துடைய கலெக்ஷன் ரிப்போர்ட் போட்டேன்னா நீ வந்து ரஜினி ஃபேன், அதுக்காக தான் நீ போடுறேன். ரஜினி ஃபேனை ரஜினி சாரோடைய படத்துக்கு போட தான் செய்வான். விஜய் சாரோட ஃபேனை விஜய் சாரோட படத்துக்கு போட தான் செய்வான். சூர்யா சாரோட ஃபேன்ஸ் அவங்களுடைய படத்துக்கு கலெக்ஷன் ரிப்போர்ட் போட தான் செய்வாங்க. ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் தான் போடுறோம். நான் கோட்டுக்கும் போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து இப்போ கங்குவா படத்துக்கு நான் போட போகிறேன். சிவகார்த்திகேயன் சாரோட படத்துக்கு நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ எல்லா படங்களுக்குமே நான் வந்து போடுறேன். என்ன ரிப்போர்ட் வந்திருக்கோ அதை போட போகிறோம். ஸோ இது வந்து அஃபிஷியலாக சில கார்பரேட் கம்பெனியில் இருக்கிற இப்போ லைக்காவோ இல்லை சன் பிக்சர்ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிறைய படங்களை பெரிய பட்ஜெட் படங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. கார்பரேட் கம்பெனிஸாக இருக்கும்போது அவங்க ஒரு லிமிட் வரைக்கும் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் ட்ராக்கர் ஸ்கூல் இருக்கிற ரிப்போர்ட் வச்சு தான் நம்ம பேச முடியும். கம் ஸ்கோர் அது அந்த ரிப்போர்ட் வச்சு தான் நம்ம பேச முடியும். ஸோ அதனால் அந்த ரிப்போர்ட் எடுத்து வந்து பேசுகிறோம். ஸோ இது எல்லாமே ஒரு தோராயமான கணக்கு தான். ஒரிஜினல் கலெக்ஷன் என்னங்கிறது அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கும் அவங்க போய் கடைசியில் போய் டேக்ஸுக்கு சப்மிட் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு டிஸ்கஷனுக்காக தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதை வச்சுக்கிட்டு அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து ஒரு படம் 500 கோடி 1000 கோடி கலெக்ஷன் பண்ணாலும் அது நமக்கு வந்து என்னத்துக்குன்னா, இப்போ ரஜினி சாரோட படம் 1000 கோடி கலெக்ஷன் வந்துச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் சாரோட படம் வந்து 1000 கோடி கலெக்ஷன் வந்துச்சா, தமிழ் சினிமாவில் முறை 1000 கோடி கலெக்ஷன் வந்துச்சுன்னு கொண்டாட தான் போகிறாங்க எல்லாருமே. இல்லை நம்ம வந்து அதை பற்றி நெகட்டிவாக பேசினா மட்டும் கொண்டாடாமல் போயிட போகிறாங்களா? இல்லை, கொண்டாட தான் போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2-3 வருஷங்களாக சொல்லிட்டு இருக்கேன். 2.0 படத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். தமிழ் சினிமாவில் 1000 கோடி கலெக்ஷன் வருகின்ற படம் வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தேன். தமிழ் சினிமா தான் அதுக்கு முழு தகுதியான ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தது. 2018 2.0 வரைக்கும் அப்படி தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமேட்டு நமக்குள்ளே வந்த இந்த ஆன்லைனுக்குள்ளே வந்த சண்டைகள் மூலமாக எல்லா ஃபேன்ஸுமே பிரிஞ்சு கிடக்காங்க. ஒன்று சேர்ந்து படத்தை கொண்டாடினாலும் குளோபலான சப்ஜெக்ட் எடுக்கிறது இல்லை. எல்லா இண்டஸ்ட்ரியுமே பார்க்குற குளோபலான சப்ஜெக்ட் எடுக்கிறது இல்லை. அதனால தான் நம்மளால் 500 கோடிக்கு மேலே போக முடியல. மேக்ஸிமம் இப்போ ஜெயிலர் படம் புல் பண்ணி கொண்டு வரும்போதே 650 கோடிக்கு மேலே புல் பண்ண முடியல. ஸோ அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ ஹிந்தியில் வந்து ரிலீஸ் ஆகும். ஹிந்தி ரிலீஸ் ஆயிருந்தால் இன்னும் பெரிய வந்து படம் ஹிட் ஆகிருக்கும். அந்த டைமில் இன்னும் ஒரு 100 கோடி கலெக்ஷன் எக்ஸ்ட்ரா வந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கணும் நம்ம. ஸோ இந்த திரைப்படம் வந்து குளோபலான சப்ஜெக்ட் தான் எடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சப்ஜெக்ட் தான் எடுத்திருக்காங்க கங்குவா திரைப்படம். ஆனால் அது வந்து குளோபலாக ரீச் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி 2 திரைப்படங்கள் வந்து தியேட்டருக்கெல்லாம் வந்து பெரிய கலெக்ஷன் வந்திருந்தால் சூர்யா அவர்களுக்கு இவ்வளவு மெனக்கடல் வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஜெய் பீம் திரைப்படத்துடைய வெற்றி வந்து தியேட்டரில் இருந்திருந்தால் அவருக்கு இன்னும் மிகப்பெரிய வந்து இவ்வளோ தூரம் பில்டப் பண்ணியோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது.
ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம். டைரக்ட்டா ஒரு பெரிய படத்த ஓடிடில இருந்ததுக்கப்புறம் நேரடியா வந்து ஆடியன்ஸ்ட்ட வந்து பிரசன்ட் பண்றாரு. ஸோ இதுதான் சூர்யா அவர்களுக்கு ஒரு பெரிய திரைப்படம் நேரடி தியேட்டருக்கு வருது. இது வந்து ஒரு எப்படி டெபியூட் மூவி மாரி தான் அவருக்கு இப்போ. எப்படி சொல்லுவாங்க அத? ரீஎன்ட்ரி மாதிரி தான் நம்மளுடைய சூர்யா அவர்களுக்கு ரீஎன்ட்ரி மாரி தான் இந்த திரைப்படம். தியேட்டருக்கு. ஸோ அதனால இந்த திரைப்படத்தில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். ஆனா செகண்ட் பார்ட் வரும்போது அது இன்னும் கொஞ்சம் பில்டப் இருக்கும். இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா வந்திருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில. ஸோ நான் சொல்ல வர்றது புரியும்னு நெனைக்கிறேன். இதுவும் புரியல, இதுவும் நான் நெகட்டிவா சொல்றேன்னு நீங்க நெனைச்சீங்கன்னா, அது உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன். எந்த ஒப்பீனியனா இருந்தாலும் அதை முழு மனசோட ஏத்துக்கிறேன். நீங்க கமெண்ட்ல தாராளமாக போடுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.